எங்கேயோ ஒரு பொண்ணு அவளோட குழந்தைய சைக்கோ புருஷன்கிட்டேருந்து காப்பாற்றி ஊரை விட்டே கூட்டிகிட்டு போக பார்க்குறா. அப்போ 4-5 பேர் வந்து அவகிட்ட கலாட்டா பண்ணதுனால அவளால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியல. கரெக்டான நேரத்துக்கு புருஷனும் வந்துடுறான். அவள் மார்வேஷத்தில் இருக்கிறதுனால அவள் தான் பொண்டாட்டிங்கிற விஷயம்லாம் இவனுக்கு தெரியாது. என் குழந்தைய எதுக்காக நீ இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்த, என் குழந்தைய நீ கிட்னாப் பண்ண பார்த்தியா, இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். இவள் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. கடைசியாக இருந்த வாய்ப்பும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி என் குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு வர போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து குழந்தைய டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தூக்கத்துல கூட அந்த பொண்ணு நர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் அழுதுகிட்டே இருக்கா. அதனால இவனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. மறுநாள் ஆனதும் பயங்கரமா ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே சாப்பிட மாட்டா, டேப்லெட் போட்டாகணும். அதனால வேற வழி இல்லாம நான் அந்த நர்ஸை கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். அப்புறம் அவள் தங்கியிருக்க வீட்டுக்கு போய் அவளை எப்படியோ சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரான். ஆனால் அவள் ஒரு கண்டிஷனோட தான் வீட்டுக்கு வரா. நான் இதுக்கப்புறம் குழந்தையோட நல்லதுக்காக என்ன சொல்றேனோ அது எல்லாத்துக்கும் நீங்க எஸ் சொல்லணும், அப்பனா தான் நான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றா. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் குழந்தை பார்க்குக்கு போகணும்னு ஆசைப்படுது. நீ இப்போ போய் ரெஸ்ட் எடு, சாயந்தரம் போகலாம், அவனை சாயந்தரம் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு அப்பன்னு சொல்றான். அதனால அந்த குழந்தையை தூங்க போயிடுது. இப்போ சாயங்காலம் ஆனதும் பார்க்குக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு வரான். பார்த்தா அந்த ஹாலையே அவன் பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஏதோ உனக்காக பார்க்க வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய விளையாட வச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்குற பொண்டாட்டிக்கு பயங்கர கோவம் வருது. இதே மாதிரியே தான் என்னையும் அவன் வீட்டில் அடைச்சி வச்சிருந்தான், இப்போ அதே வேலையை பொண்ணுக்கிட்டே பண்றானே அப்படின்னு கோவப்பட்டு இருக்கா. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.